ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து லாஸ்ட் சண்டே அன்னைக்கு எடுத்த விலாகுங்க. ஒரு ரிலாக்ஸான சண்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஹஸ்பண்டும் வந்து ஏர்லி மார்னிங்கே வெளியே போயிட்டாங்க. பொண்ணு வந்து இந்த வாரமும் வரல. பையனுக்கு ஸ்கூல் ஸ்பெஷல் கிளாஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அவன் வந்து மார்னிங் கிளம்பிட்டு இருந்தான். மார்னிங் வந்து கொஞ்சம் ஹரிபரியாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் டேவுமே எனக்கு ஃப்ரீ தான். ஸோ அந்த ஒரு வீடியோ தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே உங்களோட கமெண்ட்ஸையும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த சண்டே அன்னைக்கு ஏர்லியராக வந்து கடகடன்னு செய்கிறதே பழக்கமே இல்லாமல் போனதுனாலையோ என்னமோ இப்போ இந்த ஸ்பெஷல் கிளாஸுக்கு கடகடன்னு வரல. இதுக்கும் ஒன்றுமே பெருசாலாம் செய்யலை. மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா என் பையனுக்கு சேமியானா ரொம்ப பிடிக்கும். ராகி சேமியா ஆகட்டும், ஒயிட் சேமியா ஆகட்டும், ரைஸ் சேமியா ஆகட்டும், எதுனாலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ மதியம் லஞ்சுக்குமே அதுதான் வேணும்னு கேட்டிருந்தான். ஸோ அதை எப்படி வந்து மதியம் வந்து நம்ம சும்மா நார்மலாக செஞ்சு கொடுக்குறது அப்படின்ட்டு நான் சேமியா அந்த பிரியாணி ஸ்டைலில் செய்வேன். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மதியம் சாப்பிட்றப்போ ரொம்ப ட்ரையாக இல்லாமல் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் இன்றைக்கி மார்னிங் செஞ்சிட்ருந்தேன். செய்கிறப்பே சொல்லிட்டான், என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சேர்த்து செய்யுங்க, ஏன்னா எனக்கு அப்புறம் பாக்ஸ் கிடைக்காது, நான் பட்னியாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அதனாலேயே சரி ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சேர்த்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேங்க. இந்த சேமியா பிரியாணி ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சேமியா பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்போ சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ இதில் காய்கறி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், எக்கு கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணலை. ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு தேவையான சேமியாவை ஃபஸ்ட்டு செஞ்சுருந்தா இந்த ஹரிபரி இருக்காதுங்க. நான் அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு சுண்டல் குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு சுண்டல் குழம்பு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் இவன் லஞ்ச் பாக்ஸுக்கும் வந்து சேமியா தான் வேணும்னு சொன்னதுனால சரி பிரியாணியாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் டைம் பத்தலை. அதனால் வெஜிடபிள்ஸ் எதுவும் கட் பண்ணலை. எக்கு போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். என் பையனுக்கு எக்குனா ரொம்ப ஃபேவரெட்டு. ஆனால் நான் அதையும் இன்றைக்கி ஏதோ சேர்த்தலை. ஸோ இது வந்து ப்ளைன் சேமியா பிரியாணின்னு வச்சுக்கலாங்க. இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் ஆட் பண்ணோன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால ஸ்ட்ரெயிட்டாக நான் மசாலா பவுடர் என்னென்ன ஆட் பண்ணேன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு வரமிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கனால அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சப்போஸ் பிரியாணி மசாலா பவுடர் இல்லை அப்படின்னா கரம் மசாலா இருக்கும் இல்லையா, அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துக்கோங்க. எப்போது நம்ம செய்கிற மாதிரி தான் எண்ணெயை ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ் வேணால் போடலாம், இல்லைன்னா கடுகு மட்டும் கூட போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் 2 தக்காளின்னு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடிகளை ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம 2 பாக்கெட் சேமியாவை நான் இன்றைக்கி சேர்த்த போகிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு சேமியாவை சேர்த்து அவ்வளோதான். புதினா தலை மல்லித்தலையும் 2யும் நல்லா பொடியாக அரிஞ்சு அதை மேலே தூவி கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் அப்படியே சூடாக மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். இதில் என் பையனுக்கு பிடிச்சது என்ன தெரியுங்களா? இது கூடவே இந்த ஓமப்பொடி ஸ்நாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து கூட சேர்த்துக்குவான். அது ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும். அது சாப்பிட்ற டைமில் சேர்த்து சாப்பிட்ணும். அப்போ வந்து அது ஒரு நறுக்குன்னு க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். அவனுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ பாக்ஸ்லேயும் நான் இன்றைக்கி அதை போட்டு தரப்போகிறேன். ஏன்னா அது கூடவே ஆட் பண்ணோன்னா மதியம் சாப்பிட்றப்போ நமத்து போயிடும். அதனால தனியாக ஒரு பாக்ஸில் ஓமப்பொடியை போட்டுட்டோன்னா சாப்பிட்றப்போ இந்த பிரியாணி கூட சேர்த்து சாப்பிட்றப்போ க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி இப்படி தான் மார்னிங் வந்து ஹரிபரியாகவே போயிட்டு இருந்துச்சு. நான் மார்னிங்கே ஏன் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னா அவனை கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே சிவன்மலையும் போயிட்டு வந்துடலாம். ஏன்னா இந்த மாதிரி ரிலாக்ஸான ஒரு சண்டே கிடைக்கிறது அப்படிங்கிறது அபூர்வம். அதனால் கிடைக்கிற சான்ஸ் அப்போல்லாம் வந்து நான் சிவன்மலை போகிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவேன். ஸோ அதனால் இன்றைக்கி சண்டே அன்னைக்கு சிவன்மலை போகலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே சிவன்மலையும் போயிட்டு வந்துடுவேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஒன்று ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா நம்ம வந்து மார்னிங்கே ஃப்ரெஷ் ஆகிடணுங்க. அது சண்டேவோ மண்டேவோ எந்த டேவாக இருந்தாலுமே நம்ம முடிஞ்சளவு மார்னிங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டோம் அப்படின்னா, அதாவது இந்த நைட்டியை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு பிடிச்சமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தோன்னா அந்த டேவே ரொம்ப ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வேலைகளெல்லாம் நம்ம வந்து செஞ்சு முடிப்போம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வித்தியாசம் தெரியும்.
எந்த ஒரு வேலையும் வந்து பெருசாக நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். அந்த நைட்டி நல்லா கொண்டையை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு லேசியாக தான் இருந்திருப்போம். வேலைகள் செஞ்சாலும் வந்து பெரிய யூஸ்ஃபுல்லான வேலைகள்லாம் நடந்திருக்காது. ஆனால் மார்னிங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு இருந்து பாருங்களேன், அன்றைக்கி டே வந்து நிறைய வேலைகள் வந்து நடந்திருக்கும். ஸோ இப்போல்லாம் வந்து நான் அந்த மாதிரி தான் என்னை வச்சுக்கிறது. நீங்கள் ரொம்ப கரெக்டாக தினமும் அப்படி தானா அப்படின்லாம் நினைக்காதீங்க. முடிஞ்சளவு அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். நம்ம பெண்களோட குணமே பார்த்தீங்கன்னா, ஃபுல் மேக்கப் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்துட்டு வேலை செஞ்சிட்ருக்கிறதுக்கு எதுக்கு அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. வெளியே போகிறப்ப தான் நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், நீட்டாக தலை சீவணும், பூ வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிறப்போ நம்மளை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து நம்ம உடம்புக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கிறது அப்படிங்கிறத விட நம்ம மனசே வந்து நம்மளை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆக்கும், ஹாப்பியாக இருக்க வைக்கும். இதில் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. சப்போஸ் அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரொம்ப கரெக்டு. நீங்கள் எப்போவுமே இப்படி தானா அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நானும் வந்து ரொம்ப லேசியாக நைட்டியில் கொண்டையெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி தான் இருப்பேன். ஆனால் இப்போல்லாம் ரொம்ப சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம டேஸ் ஒவ்வொன்றையும் வந்து ப்ரொடக்டிவாக வச்சுக்கணும். அண்ட் நம்மளையும் நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு நிறைய சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து லைஃப் ரொம்ப சிம்பிள். ஸோ இருக்கிற லைஃப்பை வந்து நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணும். நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க வளர்ந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம உம்முன்னு மூஞ்சியை வச்சுக்கிட்டு டல்லாக இருந்தோன்னா அவங்களோட லைஃப்பும் அப்படி தான் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் அவங்கக்கிட்ட மட்டும் நம்ம நடிக்கக்கூடாது. நம்மளும் நம்ம அப்படியே இருந்து காட்டணுங்க, வாழ்ந்து காட்டணும். ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. ஓகே, போதும். ரொம்ப மொக்க போடுறேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே சொன்னேன் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஸ்கூலில் தான் போய் சாப்பிடுவான். அதனால் நான் வந்து 2 பாக்ஸுக்கு போட்டேன். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கண்டிப்பாக ஒரு பாக்ஸ் தனியாக வேணும் அப்படின்னு சொன்னதுனால அப்புறம் போய் கடகடன்னு எடுத்துகிட்டு வந்து இன்னொரு பாக்ஸும் போட்டாச்சு. இது வந்து ஸ்கூலுக்கு போகிறானா இல்லை சாப்பிட்றதுக்காக போகிறானா அப்படின்ட்டு எங்கள் வீட்லேயே அப்படி தான் கிண்டல் பண்ணுவாங்க. ஹஸ்பண்டும் சரி, பொண்ணு இருந்தானா நல்லாவே கிண்டல் பண்ணுவாள். உங்கள் பையனுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்களா இல்லை சாப்பிட்றதுக்காகவே மூட்டை கட்டி அனுப்புகிறீங்களா அப்படின்னு தான் கிண்டல் பண்ணுவாங்க. இதில் வந்து கொஞ்சமாக தாங்க பையனுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸுகளோட, அதுவும் சண்டே வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் அப்படிங்கிறப்போ சாப்பிட்றப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. அப்புறம் பையனுக்கு ஒரு பாக்ஸ், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஒரு பாக்ஸ், இந்த மாதிரி போட்டு கொடுத்தாச்சு. கூடவே நான் சொன்னேன் இல்லையா, ஓமப்பொடி போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதையும் ஒரு சின்ன பாக்ஸில் பேக் பண்ணிட்டேன். பையனும் அதுதான் சொல்லிகிட்டு இருந்தான். அக்கா மட்டும் பார்த்துருந்தான்னா இந்நேரம் ரொம்ப கிண்டல் பண்ணியிருப்பா, இத்தனை பாக்ஸை பார்த்துட்டு அப்படின்ட்டு. இதில் வந்து அவனுக்கு கிடைக்க போகிறது என்னவோ ஹாஃப் பாக்ஸ் கூட கிடைக்காது. சரி, எப்படியோ வந்து என்ஜாய் பண்ணட்டும், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சு. பையனை கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே சிவன்மலை போயிட்டு அடுத்தது நம்ம வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா சிவன்மலை போகிறத வந்து வீடியோ எடுக்கலை அப்படின்னா நான் நிறைய டைம் போட்டுட்டேன். கூட யாராவது இருந்தாங்க அப்படின்னா வீடியோ கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஒருத்தருமே இல்லாமல் அதை எடுக்கிறதுக்கு நல்லா இருக்காது இல்லையா? அதனால் நான் அதை எடுக்கலை. நீங்கள் சிவன்மலையை பார்க்கணுன்னா சொல்லுங்கள், இன்னொரு வீடியோவில் நான் வந்து எடுத்து போடுறேன். இப்போது கிளம்பியாச்சு. போயிட்டு வர்றது ஒரு 1/2 hour இருந்தாலுமே நல்லா ஜன்னலையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குங்க. பூனைக வந்து எல்லா கலர்லையுமே இருக்குது. ஸோ அதுக்காகவே நம்ம வந்து எல்லா விண்டோஸையும் சாத்திட்டு அப்புறம் தான் போக வேண்டியதாக இருக்குது. கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். வாங்க, நீங்களும் சாப்பிட்லாம். சேம் அதே சேமியா பிரியாணி தான். எனக்கு வந்து பெரிய ஃபேவரட்டெல்லாம் இல்லை, அதனால் நான் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டு என்னோடய சுண்டல் குழம்புக்கு போய்க்குவேன். இன்னும் ஒயிட் ரைஸ் வைக்கலை, ஹஸ்பண்ட் வர்றப்போ சூடாக வச்சுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சுங்க. தேவையாக இருந்தால் தோசை மாவு இருக்குது, 2 தோசையை ஊற்றி சுண்டல் குழம்பு வச்சு சாப்பிட்ற வேண்டியது தான். சண்டே அன்னைக்கு இந்த மாதிரி யாராவது சேமியாவை சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்களா? உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் உங்களோட ஸ்பெஷல் ரெசிபி என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வீட்டில் எப்போவுமே இந்த இது வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அது என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் என்னோடய ஸ்பெஷல் ரெசிபி அப்படின்னு பார்த்தா ரொம்ப சூப்பராக பயங்கர கிங்கு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. பிரியாணி எந்த டைப்பாக இருந்தாலும், வெஜ்ஜு, எக்கு, நான்வெஜ்ஜு அப்படி செஞ்சேனாலும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். மட்டன் பிரியாணினா எல்லாத்துக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
ஸோ என்னோட எல்லா வேலைகளையும் நான் முடிச்சாச்சு. இனி ஹஸ்பண்ட் வர்ற வரைக்கும் நான் ரொம்ப ஃப்ரீ தான். அதுக்காகவே நேற்றே என்ன பண்ணிட்டேன், பாதாம் ஒரு 1/2 kg நைட்டே ஊற வச்சுட்டேங்க. இது எதுக்கு அப்படின்னா, கேசர் பாதாம் ஹெல்த் மிக்ஸ் தான் வீட்டில் ரெடி பண்ண போகிறேன் அடுத்தது. இது வந்து பொண்ணு வேறு ஹாஸ்டலில் இருக்காளா, ஸோ அவளுக்கு கொடுத்து விடலாம் அப்படின்ட்டு தான் செஞ்சிட்ருக்கேன். ஏதோ முடிஞ்சளவு வீட்டிலேருந்து ஹெல்த்தியாக ஏதாவது கொடுத்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரி வீட்டில் நம்மளும் வந்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, வீட்டிலே ரெடி பண்ணால். அதனால பாதாமை ஒரு 1/2 kg நைட்டே ஊற வச்சுட்டு இப்போ காலையில் அந்த தோலெல்லாம் எடுத்துட்டேன். இனி வந்து கொண்டு போய் வெயிலில் காய வச்சிட வேண்டியதான். இது வந்து நம்ம அப்படியே ரோஸ்ட் பண்ணலாம். கடாயில், இரும்பு கடாயில் போட்டு அப்படியே மெல்ல சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம். வெயில் தான் இப்படி போட்டு அடிக்குதே, போதும் 2 நாள் காஞ்சிச்சு அப்படின்னா சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து வீடியோ எடுத்து அடுத்த வ்ளாகில் போடுறேன். இது ரொம்ப ஈஸி தாங்க, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அப்புறம் நம்ம சேனலுக்கு நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே வார்ம் வெல்கம், வருக வருக என வரவேற்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப அது சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இன்னுமே நல்ல நல்ல வ்ளாக்ஸ் போடணும், நிறைய உங்களோட பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாகவும் இருக்குங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி ஏதாவது கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், அதை நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் தோலெல்லாம் உரிச்சாச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் இருக்குங்க பாதாமில், ஏன்னா ரொம்ப எடுக்க முடியல. ஸோ இது காயட்டும், அதுக்குள்ளே அதை போய் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் கொண்டு வந்து வெயிலில் காய வச்சாச்சு. இனி 2 நாள் காஞ்சிச்சின்னா நம்ம வீட்லேயே கேசர் பாதாம் மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. நொங்கு வாங்கிட்டு வந்தாங்க வர்றப்பவே. ஆக்சுவலாக பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து வாங்கிட்டே வர மாட்டாங்க. இன்றைக்கி அதிசயமாக ஒரு பார்சல் வந்திருக்கு. என்னென்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நொங்கை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பிளாஸ்டிக் கவரில் ஏன் வச்சுருப்பானே. இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சம் நேரம் வச்சுருந்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லையா. சீசன் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக வாட்டர்மெலன், நொங்கு, இளநீ அப்படிங்கிறது எல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. நம்ம பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நிலக்கடலை பர்ஃபி, அதான் கடலை மிட்டாய். இது வந்து வீட்லேயே ரெடி பண்ணுறது ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே. இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கருப்பட்டியில் செஞ்ச தேங்காய் பர்ஃபி. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. எப்படி இவ்வளோ சாஃப்டாக செய்கிறாங்க, அதுவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு தெரியல. ஏன்னா கருப்பட்டியில் செய்கிறப்போ டக்குன்னு இறுகிரும் இல்லையா பாகு காய்க்கிறப்போ. ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சாரி உங்களை பார்க்க வச்சுட்டே நான் சாப்பிட்றேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கும் சேர்த்து நானே சாப்பிட்றேனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இனி போய் லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங்காக ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.